பாராளுமன்றத்தில் திமுகவின் மூத்த எம்பி திருச்சி சிவாவின் பிரிவினைவாத பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுத்தார் நமது துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம். அதுக்காக அந்த பகுதி மட்டும் தான் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தான் தவறு. அதுக்காக அந்த பகுதி மட்டும் தான் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தான் தவறு. என்றும் ஒற்றுமையை போற்றும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பலமுறை நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுவர். ஆனால் அதற்கு மாறாக பிரிவினைவாதமே ஒரு ஆயுதம் என்று அரசியல் பிழைப்பு நடத்தும் காங்கிரசும் திமுகவும் இதற்கு தலைகுனிய வேண்டும்.